சரீரத்தின் சாவுகளை என் ஆண்டவராகிய கிறிஸ்து மாற்றி போடுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சரீரத்தின் சாவு மட்டுமல்ல, நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் தந்திருக்கிற பெரும் செல்வமாகிய ஆத்துமத்தின் சாவு. பாவத்தினாலே ஆத்துமா செத்து கிடக்கிறது. அதை தீர்க்கதரிசி மிக தெளிவாய் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. பாவத்தினாலே செத்து போய் கிடக்கிற உனக்குள் இருக்கிற அந்தரங்க மனிதனை இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே உயிர்ப்பிக்கிற கர்த்தராகிய இயேசு உயிர்ப்பிக்கிறார். உன் பாவத்தை, உன் வாழ்க்கையை அழித்து உன் ஆத்மீக மனுஷனை கொன்று கொண்டிருந்த பாவங்களை, ரகசிய பாவங்களை கர்த்தராகிய கிறிஸ்து இன்றைக்கு உன்னை விட்டு மாற்றி போடுகிறார். உன் ஆத்துமா உயிரடைகிறது. உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய். ஆத்துமா செத்து கிடந்தா நீ செத்துருவேன். ஒரு கைதட்டு கொடு. செத்துருவேன்னா சரீர சாவ சொல்லல. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு உலகத்தில் அநேகர் நடைபெணங்களாகத்தான் இருக்கிறார்கள், வாழ்கிறார்கள். ஆனால் ஆத்துமா செத்து கிடக்கிறது. இந்த உயிர்த்தெழுதல் ஆராதனை எதற்கு? உனக்குள் இருக்கிற ஆத்துமா செத்திருக்கு பாத்தியா? இந்த ஆத்துமாவுக்கு ஜீவனை தருவதற்கே. ஹல்லேலூயா. இந்த ஆத்துமா வாழணும்னு சொன்னா இயேசு உனக்குள்ள வரணும். ஆமென் சொல்லுங்க. இயேசு பெத்தானியாவிலே வந்தார், உயிருண்டாயிற்று. நாயின் ஊருக்கு இயேசு வந்தார், உயிருண்டாயிற்று. இயேசு உனக்குள் வருவாராக. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கப்பா சத்தமா. வாரும் ஐயா போதகரே, வந்தமிடம் கொஞ்ச நேரம் இல்ல, 24 மணி நேரமும் தங்கீரும். சேரும் ஐயா பந்தியிலே, சிறியவரா எங்களிடம். கரங்களை உயர்த்தி வரவேண்டும், 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 வரவேண்டும் தேவ ஆவியே எங்கள் மத்தியிலே. வரவேண்டும் தேவ ஆவியே எங்கள் உள்ளத்திலே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு பாவத்தினாலே செத்து கிடக்கிற தேவனுடைய பிள்ளையே, கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார், உன் பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உன்னை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. உன் பாவத்தின் தோஷத்தை மன்னித்து, உன் பாவத்தை அழுக்கற கழுகி, கர்த்தர் உன்னை சுத்திகரித்து, செத்து போன சாவுக்கேதுவாயிருக்கிற பாவ விஷத்தை ஆண்டவராகிய கர்த்தர் உன்னை விட்டு மாற்றி, என் கர்த்தராகிய கிறிஸ்து உன் ஆத்துமத்தை உயிரடைய செய்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரியமானவரே, இன்னைக்கு ஒரு பெரிய தீர்க்க தரிசனம். அல்லேலூயா சொல்லுங்க. உன் ஆத்துமா வாழ்வது போல நீ வாழ்ந்து சுகமா இருப்பாய். ஆத்துமா பூரிப்பா இருந்தா நீ பூரிப்பா இருப்ப. ஆத்துமா செழிப்பா இருந்தா நீ செழிப்பா இருப்ப. ஆத்துமா சுகமா இருந்தா நீ சுகமா இருப்ப. ஆத்துமா ஜெபத்துல வீரியம் நிறைந்திருந்தால் உலகத்துல நீ வீரியமா இருப்ப. கையை தட்டி ஆத்துமா வேத வசனத்துல நிரம்பி இருந்தா நீ இந்த பூமியின் அறிவினால் நிரம்பி இருப்பாய். ஆமென். பிள்ளை படிக்கணும்னா வேத வசனம் சொல்லி கொடுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நீ பேதையா இருப்பாய், ஞானியாக வேண்டுமானால் வேத வசனம் படி. வேத வசனம் வந்துச்சுன்னா நீயும் ஞானியாய் மாறிடுவ. அல்லேலூயா.